பிரிட்டிஷ் வரலாற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 14 வருடங்களுக்கு பின்னால் தொழிலாளர் கட்சி அடைந்த சாதனை, முன்னாள் பிரதமர் இந்திய வம்சாவளி ரிஷி சுனக் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம், இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புது சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதல் தடவை நம்முடைய சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்தடையும். அருமையானவர்களே, இந்த பதிவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா, இப்போ தற்பொழுது பிரித்தானியாவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல். இதற்கு முன்னால் பிரதமராக இருந்த ரிஷி சுனக்குடைய அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் கட்சியில் போட்டியிட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை ரிஷி சுனக்குடைய அரசாங்கம் அடைந்திருக்கிறார்கள். 14 வருடங்களுக்கு பின்னால் லேபர் கட்சி, தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருக்கிறாங்க. இந்த ரிஷி சுனக் தோல்வி அடைந்ததற்கு என்ன காரணம்? பிரதானமான 5 காரணங்கள் இருக்குது. இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அந்த காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னால இந்த தேர்தலுடைய சுருக்கத்தை பார்த்தா மொத்தமாக பிரித்தானியாவில் 650 தொகுதிகள் இடங்கள் இருக்கின்றன. ஹவுஸ் ஆஃப் காமன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நாடாளுமன்றம் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. ரிஷி சுனக்குடைய அந்த பதவி காலம் 2025 ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கத்தக்க, நேரடியாக அதற்கு முன்னாலே நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் என்று கடந்த மே மாதம் ரிஷி சுனக் பிரஸுக்கு அறிவிச்சிருந்தார். அந்த அடிப்படையில் ஜூலை 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைஞ்சிருக்குது. இந்த தேர்தலை பற்றி பார்க்கும் பொழுது மொத்தமாக 4,60,00,000 பேர் தேர்தலுக்கு தகுதியானவர்களாக இருந்தாங்க. ஓட் பண்ணுறதுக்கு தகுதியாக 4,60,00,000 பேர் இருந்தாங்க. இந்த 4,60,00,000 பேருக்கு நாடு முழுவதும் 40,000க்கு மேற்பட்ட பூத், அந்த எலெக்ஷன் போலிங், அந்த அவர்களுடைய அந்த ஓட்டிங் போடுறதுக்காக வேண்டி 40,000 பூத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த 650 தொகுதிகள் இடங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சி, அதாவது அப்பொழுது பிரதமராக இருந்த ரிஷி சுனக்குடைய கட்சி வெறும் 119 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது. ஏனைய கட்சிகள் 112 இடங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தது. ஆனாலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக பெரும் பலத்துடன் போட்டியிட்ட லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரும் ஒரு வரலாறு காணாத வெற்றியை இட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, அந்த நாட்டில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொன்னால் 326 இடங்களில் ஜெயிச்சா போதும். ஆனால் 326 இடங்களையும் தாண்டி 408 இடங்களில் தனி கட்சியாக, கூட்டு கட்சி ஒன்றும் இல்லாமல் தனி கட்சியாக 408 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையை, மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இது எத்தனை வருஷத்துக்கு பின்னாலன்னு பார்த்தா 14 வருஷத்துக்கு பின்னால அந்த தொழிலாளர் கட்சி, லேபர் பார்ட்டி பிரித்தானியாவுடைய ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். தற்பொழுது 58வது பிரதமராக 61 வயதுடைய கெய்ர் ஸ்டாமர் பிரதமராக பதவியேற்று இருக்கிறார். இதுதான் இந்த ஆட்சியுடைய சுருக்கம். இப்போ இந்த ரிஷி சுனக், இவர் யாரு? இந்திய வம்சாவளியில் பிறந்தவர். இவர் 2022 பிரதமராக பிரித்தானியாவில் ஆட்சிக்கு வாராரு. வந்து கொஞ்ச நாள்லேயே மிகப்பெரிய ஒரு சரிவை அவருடைய கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் பிரதானமான 5 காரணங்களை
அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தால் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய சரிவு வீழ்ச்சி. அதிகமான ஊழல் புகார்கள் இந்த கட்சிக்கு எதிராக வெடிக்க ஆரம்பித்தன. இதில் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தால் முன்னாள் பிரதமர் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்த போரிஸ் ஜான்சன் 2021 கொரோனாவுடைய டைமில் இவர் தான் பிரித்தானியாவுடைய பிரதமராக இருந்தார். எனக்கு தெரியும் கொரோனாவுடைய டைமில் அதிகமான கட்டுப்பாட்டுகள் விதிக்கப்பட்டிருந்தது. வெளியே போக இயலாது, திருமண வைபவங்கள் வைக்க இயலாது, ஒன்று கூடல்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்படி பல கட்டுப்பாடுகள் அந்த பேண்டமிக்குடைய டைம், கொரோனாவுடைய டைம் விதிக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு சொன்னால் அந்த பீரியட்ல தான் முன்னாள் மறைந்த மகாராணி குயின் எலிசபெத்துடைய கணவர் பிரின்ஸ் பிலிப்ஸ் கூட அந்த டைம்ல தான் மரணம் அடைஞ்சாரு. அப்ப அரச குடும்பத்தில் ஒரு மரணம் என்று சொன்னால் அதிகமானவர்கள் ஒன்று கூடுவாங்க. அரசாங்க வட்டாரத்திலிருந்து அதிகமான பிரமுகர்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஆனால் கொரோனா என்ற காரணத்தால் யாரையும் அந்த இடத்துல வர உடல்ல நொட் அலவுட் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால அந்த பிலிப்ஸுடைய மரண நேரத்தில் பக்கத்தில் இருந்தது யாரு? வெறுமனுமே இந்த குயின் எலிசபெத் மட்டும்தான், வேற யாரும் அவருக்கு பக்கத்தில் இருக்கல்ல. இப்படியாப்பட்ட கட்டுப்பாடுகள் அந்த பிரித்தானியாவில் விதிக்கப்பட்டு இருந்தும் கூட அந்த நேரத்தில் பிரதமராக இருந்த முக்கியமான நாடு பிரித்தானியா, இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் செஞ்ச ஒரு செயல் மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்பு உண்டாகுவதற்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, அவர் பிரைவேட் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செஞ்சு கொரோனாவுடைய டைம்ல முக்கியமானவர்கள் எல்லாத்தையும் அந்த பார்ட்டியில கலக்க செய்திருக்கிறார். இதனால ஒரு நாட்டுடைய தலைவர் இப்படி செய்கிறார் என்று சொல்லி மக்கள் அதிருப்தி அடைய ஆரம்பித்தார்கள். இவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வெடிக்க ஆரம்பித்தது. இதனால கடைசியில் போரிஸ் ஜான்சன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இரண்டாவது காரணம், போரிஸ் ஜான்சன் பதவியை ராஜினாமா செஞ்சதுக்கு பின்னால அதே கட்சியை சேர்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த லிஸ் ட்ரஸ் என்ற பெண்மணி பிரிட்டிஷுடைய பிரதமராக பதவியேற்கிறார். இவர் பதவியில் இருந்தது வெறும் 49 நாட்கள் தான். அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கொரோனாவுடைய டைமில் இவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். என்ன? உள்நாட்டுடைய வரி விகிதத்தை நான் குறைக்க போகிறேன் என்ற ஒரு அறிவிப்பை விட்டது தான் முழு உலகத்துடைய பேசும் பொருளாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டுச்சு. இதனால் சர்வதேச நாணய நிதியம் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள், வெளிப்படையாக எச்சரிக்கை செய்தார்கள். இதனால என்ன நடக்குது? மக்களுடைய செலவீனம் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. இதனால மக்கள் இந்த கட்சியின் மீது அதிருப்தி கொள்ள ஆரம்பிச்சாங்க. பொருளாதார நெருக்கடி ஏற்படுது, பொருளாதாரம் தடமாற ஆரம்பிக்குது. பிரித்தானியாவுக்குள்ளால மக்களுடைய தேவைகள் அவர்கள் சம்பாதிப்பதை விட பன்மடங்கு உயர ஆரம்பித்து விட்டது. இதனால் மக்களுக்கு மத்தியில் அதிருப்தி ஏற்படுகிறது. இதற்கு பின்னால தான் 2022 வருடம் ரிஷி சுனக் பதவிக்கு வாராரு. அவர் வந்ததுக்கு பின்னால பொருளாதாரம் ஒரு நிலைக்கு வந்துவிட்டது, பணவீக்கம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு, பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பித்தது. ஆனாலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில் நடந்த 2 பிரதமர்களுடைய செயல் மக்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. மூணாவது காரணம் என்னன்னு பார்த்தால், அந்த பிரிட்டிஷுடைய ஏழை மக்கள், மிடில் கிளாஸ், நடுத்தர மக்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சிகிச்சை செய்ய முடியாமல் போனது, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் போனது. இதனால தேசிய மருத்துவ சேவை என்ற அரச நிறுவனத்தில் தான் இவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால வெயிட்டிங் லிஸ்டும் அதிகமாகிருச்சு, அவர்களுடைய பட்ஜெட்டும் குறைய ஆரம்பித்தது. இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபரேஷன் செய்யணும்னு சொன்னால் அந்த ஆபரேஷன் பல மாதங்கள், பல நாட்கள் தள்ளி போகக்கூடிய நிலைமையும் உண்டாகிச்சு. இதனால அப்ப ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட ஆரம்பித்தது. அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய 4வது காரணம் என்னண்டா, அப்ப
அப்ப பிரதமராக இருந்த ரிஷி சுனக்குடைய சில தவறுகள். அவரு பகிரங்கமாக அறிவிச்சார், என்ன, யார் சட்டவிரோதமாக பிரிட்டிஷ் உள்ளுக்குள் நுழைகிறார்களோ இவர்களை நான் ருவண்டா என்ற நாட்டுக்கு அனுப்ப போகிறேன். ருவண்டா என்பது ஆப்பிரிக்காவுடைய ஒரு வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய நாடு. இந்த ருவண்டாவுக்கு அனுப்ப போகிறேன் என்பதாக பகிரங்கமாக தெரிவித்தார். இந்த அறிவிப்பு மக்களுக்கு மத்தியில் சரியாக படல. அடுத்த ஒரு புகார் எழுந்தது இவர் மீது. என்னண்டா, தன்னுடைய கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவி, சிறந்த பதவியை கொடுக்கிறாரு, ஆதரவை அளிக்காதவர்களை கணக்கெடுக்கிறார்கள் என்ற ஒரு காரணம், ஒரு புகார் எழ ஆரம்பித்தது. இதனால் இவரின் மீதும் இவருடைய கட்சியின் மீதும் இருந்த நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் அடியோடு இல்லாமலானது. அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய ஐந்தாவது மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியில் தொடர்ச்சியாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ரிஷி சுனக் மீடியாவுக்கு பகிரங்கமாக அறிவிப்பு விடுத்தார். என்னன்னா, நாம் இஸ்ரேலுக்கு தான் முழுமையாக ஆதரவு செய்கிறோம், இஸ்ரேலுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம், அவருக்கு தேவையான உதவிகள், வெப்பன் சப்ளை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துவதற்கு தயார், போர் கப்பலை வேண்டுமானாலும் பீரங்கிகளை வேண்டுமானாலும் இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்க தயார் என்று இவர் பகிரங்கமாக சொன்னார். இதற்கு பின்னால் இஸ்ரேல் நடத்திய அந்த மூர்க்கத்தனமான தாக்குதலால் 38,000க்கு மேற்பட்ட பொதுமக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள் உட்பட கொலை செய்யப்பட்டார்கள். அதில் 20,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் காணாமல் போயிருப்பதாக ரிப்போர்ட்கள் சொல்லுது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் வன்முறை முழு உலகத்திலும் இந்த இஸ்ரேலுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலை எதிர்த்து உலகத்தில் பல நாடுகளில் மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். குறிப்பாக பிரிட்டிஷுடைய அரசாங்க கட்டிடத்துக்கு முன்னால, பாராளுமன்றத்துக்கு முன்னால, முக்கியமான மீடியாக்களுக்கு முன்னால மக்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை நிறுத்தும்படி குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மனித உரிமை மீறப்படுகிறது, இவைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் அரசாங்க கட்டிடத்துக்கு முன்னால அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்தோம். இந்த ரிஷி சுனக்குடைய அரசாங்கம் எந்த ஒன்றையும் கண்டு கொள்ளவில்லை, இதை அவர்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை. இதனால் மக்கள் மிகவும் அதிருப்தி அடைந்து இந்த கட்சியின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டார்கள். இதனால் என்ன நடந்துச்சு, இந்த நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக மோசமான ஒரு தோல்வியை ரிஷி சுனக்குடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அடைந்து விட்டது. இதற்கு எதிராக இருந்த லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி பிரிட்டிஷுடைய 58வது பிரதமராக கைர் ஸ்டாமர் என்பவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இது தான் ரிஷி சுனக்குடைய இந்த தோல்விக்கும் அவருடைய கட்சியுடைய வீழ்ச்சிக்கும் காரணம். ஆகவே கண்ணியமானவர்களே, இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், மிக பயனுள்ளதாக இருக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.